ஆண்டின் பொதுக்காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி பகிர்வை நான் 2 விதமாக பிரிக்கிறேன். 1 இன்றைய புனிதர்கள், 2 இன்றைய நற்செய்தி விளக்கம். இன்றைய புனிதர்கள்: புனித பால் மிக்கி, அவருடைய தோழர்கள், மறைசாட்சி. ஜப்பானில் உள்ள நாகசாகி அமெரிக்கர்களுக்கு பரிச்சயமான நகரம். ஏனென்றால் அந்த நகரத்தில்தான் 2வது அணுகுண்டு வீசப்பட்டு 37,000 பேரை ஒரே நேரத்தில் காவு வாங்கியது. 3½ நூற்றாண்டுகளுக்கு பின் 26 ஜப்பானின் மறைசாட்சிகள் நாகசாகியை நோக்கி நின்ற வண்ணம் இருந்த மலையில் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டனர். அது இன்று புனித மலை என்று அழைக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட 26 பேரில் குருக்கள், சகோதரர்கள், பொதுநிலையினர், பிரான்சிஸ்கன் சபையை, இயேசு சபையை சார்ந்தவர்கள் மற்றும் பிரான்சிஸ்கன் பொதுநிலை சபையை சார்ந்தவர்களும் அடங்குவர். அந்த பொதுநிலை சபையை சார்ந்தவர்களில் வேதியர்கள், மருத்துவர்கள், மாசற்ற குழந்தைகள், பணியாளர்கள், கைவினைஞர்கள், முதியவர்கள் என்று எல்லோரும் இருந்தனர். இவர்கள் அனைவரையும் பின்னி பிணைத்தது இயேசுவின் மேல் இருந்த அன்பும் திரு அவையின் மேல் இருந்த அன்பும். மறைசாட்சிகளாக ஜப்பானில் மரித்தவர்களில் இயேசு சபையை சார்ந்த சகோதரரும் ஜப்பானை பூர்வீகமாக கொண்டவருமாகிய சகோதரர் பால் மிகி மிகவும் பிரபல்யமானவர். தாங்கள் கொல்லப்படுவதை காண வந்த மக்கள் கூட்டத்திற்கு தான் சிலுவையில் தொங்கியிருந்தபடியே பால் மிகி போதித்தார். மற்றவர்கள் மரண தண்டனைக்கு காரணம் அவர்கள் பிலிப்பைன்ஸிலிருந்து ஜப்பானுக்கு வந்தவர்கள் என்று தீர்ப்பளித்தார்கள். ஆனால் நான் வேறு ஒரு எந்த நாட்டிலிருந்து வரவில்லை, நான் உண்மையான ஜப்பானியன். என்னை கொல்வதற்கு அவர்கள் சொன்ன காரணம் நான் கிறிஸ்துவின் கோட்பாட்டை போதிக்கிறேன் என்பதால். நான் உண்மையாகவே இயேசுவின் படிப்பினைகளை போதிக்கிறேன் என்று சான்று பகர்கிறேன். இந்த காரணத்திற்காக நான் மரிப்பதில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இறப்பதற்கு முன் உண்மையை மட்டுமே பேசுகிறேன் என்று நம்புகிறேன். நான் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதால் மீண்டும் ஒருவரை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உதவும்படி கிறிஸ்துவை கேளுங்கள். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தேன். இயேசுவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி என்னை துன்புறுத்தி கொண்டவர்கள் அனைவரையும் மன்னிக்கிறேன். நான் அவர்களை வெறுக்கவில்லை. அவர்கள் அனைவர் மீதும் இரக்கம் காட்ட இறைவனை இறைஞ்சுகிறேன். என் ரத்தம் என் சக மனிதர்கள் மீது பலனளிக்கும் மழையாக விழும் என்று நான் நம்புகிறேன். 1860ஆம் ஆண்டுகளில் ஜப்பானுக்கு திரும்பிய துறவிகள் முதலில் அவர்கள் கிறிஸ்தவத்தின் தடயத்தை எங்கேயும் அவர்கள் காண முடியவில்லை. ஆனால் நாகசாகியை சுற்றி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததையும் அவர்கள் நம்பிக்கையை ரகசியமாக பாதுகாத்து வந்ததையும் அறிந்து கொண்டனர். 1862ஆம் ஆண்டு அவர்கள் அனைவரும், அந்த கொல்லப்பட்ட 26 பேரும் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர். அதே போல அந்த 26 பேரை போல இன்றும் பலர் திரு அவைக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைய நற்செய்தியின் விளக்கம்: மார்க்கு 6:7-13. ஒவ்வொரு நிகழ்விற்கும் அதை தயாரிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எதிர்பாராத ஒன்று நடந்தால் அதனை சமாளிக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு 12 திருத்தூதர்களையும் இருவராக பயண தயாரிப்பே இல்லாமல் அனுப்புகிறார். அவர்கள் தங்கள் பயணத்திற்கு ஒரு கோலை தவிர எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. ரொட்டி துண்டோ வேறு ஏதாவது பொருளோ பணமோ எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது. கால்களில் செருப்பணியலாம். அவர்கள் அணிந்துள்ள ஆடையோடு மட்டும் செல்ல வேண்டும். 2 ஆடைகள் எடுக்கக்கூடாது. இயேசு அவர்கள் இருவராக அனுப்பும் போது அவர்களது பயணம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. தன்னிறைவும் பெற்றவர்களாக இல்லை. மாறாக தங்கள் பணியின் பொருட்டு யார் அவர்களை தாராளமாக ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறார்களோ அவர்களை சார்ந்திருக்க வேண்டும். இயேசு இந்த ஒரு அழகிய பாடத்தை இந்த வழியாக கற்றுத்தருகிறார். நம் வாழ்வில் எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் யதார்த்தம். கடவுளின் கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம். நம்மை நாம் நம்புவதை விட கடவுளை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நாம் இந்த பாடத்தை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்கொள்ள எவ்வளவு தயார் நிலையில் இருந்தாலும் வாழ்வு நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. திடீரென்று நோய் வந்துவிட்டால் நமது திட்டம், தயாரிப்பு இவற்றையெல்லாம் புறம் தள்ளி விடுகிறோம். நாம் கடவுள் அல்ல நமது வாழ்வை நமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு. உண்மை கடவுளிடம் சரணாகதி அடைந்து அவரை சார்ந்து வாழ்வதுதான் நம்மை எல்லா கவலையிலிருந்தும் விடுதலையாக்கும் என்பதை உணர்வோம். ஆமேன்.